பூசணிக்காய் உடிக்கிறீங்க, பூஜை போடுறீங்க, தேங்காய் உடிக்கிறீங்கன்னா மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா கெட்டு போயிடும் உங்களுக்கு. எங்கேயாவது ஒரு வாலி தூக்கிட்டு போயிருப்பாரு, இவர் வர வரைக்கும் ஏறி தரகாம இருக்க முடியுமா? போட்டி எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கு? போட்டி இப்ப காலையில 6 மணிக்கு. இப்ப சாயங்காலம் 6 மணியா? சாயங்காலம் 6 மணியா? அட பாவிகளா. அவ்வளவு மிஸ்டேக். இவங்க எல்லாம் திறக்க கூடாது தண்ணிய, இவங்க எல்லாம் தொடக்கூடாது, வெறி பிடிச்சு போய் கிடையாதுங்கிற துறை. ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கான். ஒரு அயோக்கிய பைய பொதுப்பணித்துறையில உக்காந்துருக்கிறான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் விட்டுருக்காரு. ஏன் நாங்களாம் தொட்டு தண்ணியை திறந்து விடக்கூடாதா, நாங்களாம் பூவள்ளி போடக்கூடாதா அப்படின்லாம் கேள்வி கேட்டு உரிமை கிடையாது. ஆனா அவர் கேட்கறாருல, அவர் ஒரு அயோக்கிய பையனை சொல்றாருல, அப்ப காட்டமான பதில் தானே. ஏவா வேலுவு தான் சொல்றாரு, பதில் சொல்ல வேண்டியதுனே. சூடு சொரணை இருந்தா பதில் சொல்ல வேண்டியதுனே. என்னை பார்த்து அயோக்கிய பையன் சொல்றியா, நீ தான் அயோக்கிய பையன் சொல்ல வேண்டியதுனே பதிலுக்கு. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சொரிநாய்குடிய வெறிநாய்குடிய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். இந்த விஷயத்துல ஒரு சாதியை புகுத்தினார், கவனிச்சியா அந்த வீடியோ பத்தியா? நான் தரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, நான் தொடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அது செல்ல பிறந்த புரிஞ்சுக்கணும். இந்த காலம்லாம் மலையேறி போச்சு, புரியுதா? உன்ன அந்த தலித்துன்னு தூக்கின்னு வந்து இந்த சீனை போடுறது, ஒரு இந்த ஆள்லாம் எவ்வளவு கேவலமானவன்றது ஊருக்கே தெரியும், பார்த்துட்டாங்க. இந்த தலித் சமூக மக்களை மாலத்தை அள்ளிட்டு போய் இன்னொருத்தவங்க இந்த ஆளுக்கு எதிரின்னு நினைக்கிறான், அவன் வீட்டில் போய் ஊத்த வச்ச ஆளு தானே இந்த ஆளு. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? துறை அரசு துறை தானே, நீர்வளத்துறை அரசு துறை. மக்கள் பிரதிநிதிகளிடம் ஒரு வார்த்தை சொன்னால மரபுன்னா காலகாலமா எப்பவுமே சொல்லு. நானும் ஒரு 3 வருஷம் திறந்து விட்டுருக்கேன், போன வருஷமா சொல்லாம திறந்துட்டீங்க. இதெல்லாம் தப்பு இல்ல, இது சொல்லணும் இல்ல. இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆயிட்டா அப்புறம் கவர்மெண்ட் அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாமே. நீங்க திரும்ப அதிகாரிகள் மீது குறை சொல்வது. இப்ப திருமாவளவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா காவல்துறை சரியாக செயல்படவில்லை. இப்ப காவல்துறை மந்திரி யாரு? ஸ்டாலின். அப்போ ஸ்டாலினை பார்த்து முன்னால ஏன் குறை சொல்ல முடியல? நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். செல்வ பெருந்தகை சாதி ரீதியில அழைப்பு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதிகாரிங்க சொல்றாங்க அழைப்பு எடுக்கலாம்னு சொல்லிட்டு. நீர்வளத்துறை உங்க கட்டுப்பாடு. செல்வ பெருந்தகை போன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி சொன்னதுக்காக நான் வருத்தப்படுறேன். இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். என்னோட வேதனைன்னா என் அருமைக்குரிய அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் எப்படி அவருக்கு வேதனை, நான் வேதனைப்பட்டு இருக்கேன், என் தொகுதி சாதனை வேதனைப்பட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் வேதனையில இருக்காங்க. இவர் ஏன் வேதனைப்படுறாரு? என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. இது யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஏரியா நான் கேட்கிறேன், காவேரி பாக்கு ஏரி பண்றாங்களோ அது மாதிரி அது தேங்கி இருக்கு. அதை கொண்டு வந்து இப்படி ஒன்று செய்திருக்கார். அங்க ஒருத்தங்கிறான் இங்க ஒருத்தங்கிறான். நான் ஒண்ணு சொல்றேன், அங்க ஒருத்தர் இருக்கான், அவனால் தான் சொல்ல நக்கல்யா அவனுக்கு. என்ன கேட்டுட்டோம்? எங்களை முதன்மை விருந்தாளியா உட்கார வைங்க நான் கேட்டோம். நாங்க படையல் போறதுல எங்களுக்கு சாப்பாடு கூட நான் கேட்டோம். ஒரு இன்டிமேஷன், ஒரு தகவல் சொன்னா அந்த கிராமத்துல எங்கெங்கெல்லாம் அந்த தண்ணி போதோ அந்த கிராமத்துக்கு போன் பண்ணி ஊராட்சி மன்ற தலைவரோட சொல்லுவோம். சொல்லியிருந்தான் புடிங்கிருப்ப போட. நீர்வளத்துறை அமைச்சர் பேசும்பொழுது நீங்க அப்படி பேசுறது வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் பேசுனதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவர் பேசுனது, ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், மூத்த அமைச்சர், ஒரு மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் இப்படி பேசலாமா? அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. இத கூட ஒரு மக்கள் பிரதிநிதி கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. எந்த விதத்தில் நியாயம் இது? இதுக்கு என்னென்னவோ சாயங்கள் பூசுறீங்களே, தப்பு இல்ல அது? எங்களுக்கு இருக்கிற கோமணமே வெறும் சுயமரியாதை தான். இதை கூட விட்டுணுமா? என்ன சார் தவறா கேட்டேன்? நான் கேட்டது ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லி இருக்கலாமான்னு கேட்கிறேன். ரெக்வஸ்ட் பண்ணி தானே கேட்கிறேன். அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கலந்துங்க, கல்குவாரி வேலைக்கு போயிடலாம். முடியாது. அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதியோட மேலானவர்களா? ஒரு பொறியாளர் அதை விட மேலானவரா? அதை தான் நாங்க கேட்கிறோம். துறை மந்திரி தானே கேள்வி கேட்கணும். ஆமா, அதிகாரிகள் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் செயல்படுறாங்க. இந்த கேள்வியே கேட்கணும்ல, ஏன் கேட்க முடியல? இவங்க எல்லாருமே இப்படித்தான் பேசுறாங்க.
இந்த தொங்கு சதைகள் இருக்காங்க பாருங்க, கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த தொங்கு சதைகள் அனைவருமே இப்படித்தான் பேசுகிறார். உன் தாடி அங்க போய் காட்டுறா, போடா இன்னைக்கு ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் இரவு பகலமாக உழைக்கிறார். இந்தியாவில முதன்மை மாநிலமா வரதுக்கு துடிச்சிட்டு இருக்காரு இந்த மாநிலத்தை. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. அது ரிசல்ட் கண்பரா பாக்குற 4.5 ஆண்டுகளாக முதன்மை மாநிலமா ஏற்றுமதியில இருக்கும் எலக்ட்ரானிக் பொருட்ல. இன்னைக்கு எல்லா முதலீடும் தமிழ்நாட்டை நோக்கி வருது. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? அப்படிலாம் கிடையாது. ஏங்க உடனே நீங்க திசை திருப்பாதீங்க. திமுக ஆட்சி பட்டியலினத்துக்கு விரோதமான ஆட்சிலாம் சொல்லாதீங்க. பட்டியலினத்துக்காக உறுதுணையா இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. பர்டிகுலரா மாண்பு முதலமைச்சர் கண்ணும் கருத்தமா இருக்காரு. அதுல இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கும் நிலையில் திமுக கூட்டணி குறித்து பேச தமிழக காங்கிரசாருக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் அன்னை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். எப்ப கேட்டாலும் ஒரே பதில சொல்லிட்டு இருக்காரு யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் அந்த 5,00,000 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்றார். எது கேட்டாலும் எப்படி தெரியுமா? அன்னைக்கு காலையில 6 மணிக்கு கோழி கொக்கரக்கோடு கூச்சு. என் பொண்டாட்டி தலைநறைய மல்லிகைப்பூ ஜூஸ் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. திமுக ஆட்சியில ஒவ்வொரு தலையும் எவ்வளவு கடன் இருக்கு? 1,22,300 ரூபாய் கடன் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு மிக மோசமான ஆட்சி யார் எழுதிட்டு இருக்கா? உங்க சொல்றாங்க வீடு தேடி வரும் அரசு. இப்ப பேனரை பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஃபுல்லா எங்க போனாலும் வீடு தேடி வரும் அரசு. என் நாட்டை கொள்ளடிச்சு பார்த்தாதான் இப்ப வீட்டுக்குள்ள வேற கொள்ளடிக்கணும். கரெக்டா கட்டுவிட்டா? தயவு செய்து எல்லாம் வீட்டு கதவை மூடிட்டு அமைதியா இருங்க. திமுக நோட்டீஸ் கொடுத்து கதவு அண்ணே வீடு தேடி வந்திருக்கும் அரசு, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. தாசில்தார் வந்திருக்காரு, பிளாக் டவர் ஆபீசர் வந்திருக்காரு, கலெக்டர் வந்திருக்காரு சொல்லுவாங்க. கதவை திறந்துடாங்க. கதவை திறந்தா என்ன ஆகும்? முன்னாடி அரசு கஜானா காலியான மாதிரி இப்ப வீட்டு கஜானா காலியா. கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டுப்பூச்சி ஆன்கோ. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. என்ன கேட்டாலும் 5,00,000 வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம். எது கேட்டாலும் நிறைவேற்றிட்டோம். அப்பா நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனா? தாக்குடா.